இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வாட்டர் டிராஃபிங் எஃபெக்ட்டோட எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதுவரை போட்டதில் எல்லாத்திலும் என்ன பண்ணியிருப்பேன், பேக்ரவுண்டை கொடுத்தா இல்லை ஜஸ்ட் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுற மாதிரி மட்டும்தான் கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் அதை விட ஈஸியான ஒரு ஸ்டெப் ஒன்று நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு எடிட் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு ப்ரீசெட் தான் கொடுத்துருக்கேன். அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு இமேஜ், மேலே அந்த வாட்டர் டிராப்பிங் எஃபெக்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்து ஒரே ஒரு இமேஜ். ஸோ மீத இருக்க பீட் மார்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்டியாக தான் விட்டுருப்பேன். இந்த மீத இருக்க பீட் மார்க் எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை கரெக்டாக ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ணுறேன்னா, இப்போ ரெண்டாவது இருக்க பீட் மார்க் முடிஞ்சு அந்த மூணாவது இருக்க பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க 3 டாட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த 5வது இருக்க ஃபில் கம்போசர் ஏரியா அப்படின்ற கொடுத்தா ஃபில் ஸ்க்ரீனில் செட் ஆயிடும். இப்போ கரெக்டாக ப்ளே பண்ணுறதுக்கு ரைட்டே இருக்க அந்த ஆரோ மார்க்கை ஜஸ்ட்டு டச் பண்ணால் அடுத்த பீட் மார்க் போயிடும். பீட் மார்க் போனதுமே இப்போ இந்த கீழே 3வது ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பீட் மார்க் அளவு கட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா மீத இருக்க எல்லா பீட் மார்க்குமே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே ஆல்ரெடி இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதவே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 2 இதில் மட்டும்தான் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருந்தோமா, மீத இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வரிசையாக வெறும் இமேஜஸை மட்டும் வீடியோட லாஸ்ட் வர எந்த பீட் மார்க்குமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எல்லா பீட் மார்க்குமே வீடியோட லாஸ்ட் வர இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நிறைய இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டாலே போதும், ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த இமேஜெலாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி இந்த நிறைய இமேஜஸ் இருக்கா, இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா நம்ம போய் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு நான் ஒரு ட்ரிக் ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜில் நான் ஆல்ரெடி எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல உங்களோட இமேஜை மட்டும் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் போய் இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இந்த இடத்துல உங்களோட இமேஜை மட்டும் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு அந்த லேயர் அந்த இமேஜ் எல்லாமே காப்பி ஆயிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணேன்னா, அப்படியே அடுத்து ஒரு 3 சின்ன இமேஜ் இருக்கா, இந்த 3 சின்ன இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்க 4வது இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த்தாக இருக்கும். அந்த லென்த்தாக இருக்க 4வது இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் இந்த மாதிரி 3 சின்ன இமேஜ் இருக்கும். ஸோ அந்த 3 சின்ன இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்க லென்த்தான இமேஜ், ஸோ இதுக்கடுத்து மறுபடியும் ஒரு லென்த்தான இமேஜ் தான் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த 3 சின்ன இமேஜை விட்டுட்டு அதே மாதிரியே வீடியோட லாஸ்ட் வர அந்த 3 சின்ன இமேஜை மட்டும் விட்டுட்டு மீத இருக்க அந்த லென்த்தான இமேஜஸ், ஸோ அந்த 3 இமேஜோட எந்தெந்த இமேஜஸ் லென்த்தாக இருக்கோ அந்த எல்லா இமேஜுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வர செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இமேஜ் வந்து நமக்கு லென்த்தாக இருக்குது. அந்த 7 இதை செலக்ட் பண்ணிவிட்டோமா, செலக்ட் பண்ணி முடிச்சதுமே இந்த 7லையுமே நம்ம ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த மொதல் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி வச்சுருக்கோமா, அதை இப்படியே ஒரே கிளிக்கில் வந்து இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 7 லேயருமே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணணுமோ அதே மாதிரி டூப்ளிகேட் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இல்லை இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக இருக்க அந்த 7 லேயர்லையுமே ஒரே கிளிக்கில் வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நம்ம ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சா. இதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா, இனி மீது இருக்க இந்த சின்ன இமேஜஸ், ஸோ இந்த இமேஜ்லேயும் அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், அப்படியே பேக் வந்துட்டு இப்போ அந்த 2வது இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த இதிலே நான் ஃபஸ்ட்டு இருக்க எஃபெக்ட் முடிஞ்சா அதுக்கடுத்து இந்த 2வது இருக்க எஃபெக்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இனி மீது இருக்க அந்த சின்ன லேயர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல 2 இருக்குது, அதுக்கடுத்து மீத இருக்கிறது எல்லாமே 3 இருக்கும். ஸோ அந்த 3 வரிசையாக வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி அந்த 3 லேயரையுமே இந்த மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு காப்பி பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர நீங்கள் மூவ் பண்ணி மீத இருக்க அந்த 3 சின்ன இமேஜை செலக்ட் பண்ணினா அது ஒரு 17 இமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த 17மே செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நாம் எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணிங்கன்னா அதே மாதிரி அந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இல்லை இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், பர்ஃபெக்டாக உங்களுக்கு எல்லா இமேஜ்லையும் அந்த எஃபெக்ட்டுமே இந்த மாதிரி ஆட் ஆயிடும். ஸோ இப்போ ஈஸியாக இமேஜஸ் எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி இந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்டர் டிராப்பிங்
எஃபெக்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுவும் இதிலே தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து அந்த ஃபஸ்ட் இமேஜுக்கு பதிலாக ஃபஸ்ட் இமேஜுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் லேயர் கொடுத்துருங்கன்னா ஜஸ்ட் அதை டச் பண்ணி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி முடிச்சுட்டு இந்த சாங்கை ப்ளே பண்ணி கேளுங்க. கேட்டு இந்த லென்த்தான இமேஜஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்கும் அந்த லேயரோட ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கு போயிட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த அந்த 3 சின்ன இமேஜ் முடிஞ்சு அடுத்த பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த இடத்துல போய் இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வரிசையாக மூவ் பண்ணி அந்த சாங்கோட லிரிக்ஸில் எங்கெங்கே அந்த வாட்டர் ட்ராப்பிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கேட்குதோ ஸோ அந்தந்த இடத்துல இதை கொண்டு போய் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி கரெக்டாக வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படிலாம் ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ண நான் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.